ஸோ போன பார்ட்டில் வந்து நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான தேரி பார்த்துருந்தோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம அது ரிலேட்டடாக உள்ள கேட் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து இந்த காட்டின ஃபோட்டோவில் பாருங்கள். இனி கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லிட்டாலே நம்ம அந்த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டயக்ராம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கோம். நம்ம தேரியில் பார்த்துருப்போம். For the cold fluid, the heat capacity 2 kilojoule per kilogram Kelvin. So that by given data and mass flow rate 5 kg per second and inlet temperature 150 degrees Celsius. The outlet temperature 100 degrees Celsius. And for cold fluid, heat capacity 4 kilojoule per kilogram Kelvin and mass flow rate 10 kg per second and inlet temperature 20. So this is inlet temperature. So regulate the heat transfer to the surrounding, the outlet temperature of the cold fluid. இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். ஸோ இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கும்போது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கு. இது இந்த ஹாட் ஃப்ளூயிட் இருக்குது, கோல்டு ஃப்ளூயிட் இருக்குது. நம்ம தேரியில் பார்த்த மாதிரி இந்த ஹாட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வந்து இந்த எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்கு டு தி கோல்டு ஃப்ளூயிட். கோல்டு ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஹாட் ஃப்ளூயிட் பண்ண எனர்ஜி லாஸும் கோல்டு ஃப்ளூயிட் பண்ண எனர்ஜி கெயினும் ஈக்குவல். ஸோ நம்ம சாதாரண ஃபார்முலா எம்சிபி டெம்பரேச்சர் டிஃபரெண்ட்டை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் and Cp of hot fluid and temperature of initial minus final mass of cold fluid, specific heat and temperature difference of cold fluid. ஸோ இது ஃபைனல் நம்ம வந்து பெரிய டெம்பரேச்சர், அதாவது அதிக டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ ஏன்னா இது சைன் சேஞ்சஸ் பிரச்சனைக்காண்டி, அதனால தான் இங்கேயும் நான் போட்டிருக்கேன் பெரிய டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கோல்டு ஃப்ளூயிட் கண்டிப்பாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஃபைனல் டெம்பரேச்சர் இங்கே வச்சுக்கோங்க. ரெண்டாவது லோவர் டெம்பரேச்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட் மாஸ் ஃப்ளோ ரேட் போட்டுக்கலாம். அண்ட் சிபி ஸோ 2000 ஆர் 2 கூட போட்டுக்கலாம். நான் அந்த ரெண்டு பக்கம் கிலோஜூல் இருக்கலாம், கேன்சல் ஆகிடும். அண்ட் CH1 ஸோ 150 மைனஸ் TH2 100 அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட் 10 CP4 TC2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ கோல்ட் ஃப்ளூயிட் அவுட்டர் டெம்பரேச்சர் இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் TC1 இஸ் 20 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது இரஞ்சி 10. ஸோ இங்கே 10 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 டிஃப்ரென்ஸ். இங்கே 4 TC2 மைனஸ் 80. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 80 + 50 ஸோ 130. TC2 equal to 130 divided by 4. ஸோ TC2 அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 12 1 இங்கே 1 8 ஸோ 20 ஸோ 5 டிகிரி செல்சியஸ் 32.5 டிகிரி செல்சியஸ். இது 2 மார்க்கில் கேட் 2003 கேட்ட ப்ராப்ளம். ஸோ ரொம்ப ஈஸியான பேசிக்கான ப்ராப்ளம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சம்பந்தம் பார்க்கலாம். இன் கண்டென்சர் the water enter at 30 degrees Celsius, the enter 30 degrees Celsius and flow at the rate of 1500 kg per hour and condensing steam at a temperature of 120 degrees Celsius. நம்ம கண்டென்சர் அப்படின்னாலே ஹாட் ஃப்ளூயிட் அப்படி பார்த்தீங்கன்னா அது சேம் டெம்பரேச்சரில் இருக்கும், இன்லெட்டும் அவுட்லெட்டும். ஸோ அது வந்து 120 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டீமாக இருக்குது. அண்ட் கூலிங் வாட்டர் லீவ் அட் கண்டென்சர் அட் 8 டிகிரி செல்சியஸ். 8 டிகிரி செல்சியஸ் வெளியேறுது. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் அட் 4.18 கிலோஜூல் per kilogram Kelvin அண்ட் ஓரல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிக்காகவே தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே Q = mCp அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரெண்ட். அதே மாதிரி இவங்க ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நம்ம படிச்சிருப்போம் LMTDயில் அந்த டி டைம் கண்டுபிடிச்சதில். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏரியா அண்ட் டீட்டா எம். டீட்டா எம்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்,
theta 1 minus theta 2 by ln of theta 1 by theta 2. இந்த theta 1 அப்படிங்கிறது left hand side உள்ள difference உள்ள hot fluidக்கும் cold fluid difference. theta 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா right hand side உள்ள hot fluidக்கும் cold fluidக்கும் உள்ள temperature different. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கக்கூடாது, எல்லாமே ஒரே இதில் செஞ்சால் தான் நமக்கு வந்து டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். சிலவங்க டீ டைம் தனியாக வேலையை கண்டுபிடிச்சி அதுக்கு இதில் இந்த வேலையை தனியாக கண்டுபிடிச்சி அப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரே ஈக்குவேஷனாக போட்டிங்கன்னா நமக்கு ஷார்ட் டைமில் நிறைய அந்த வேலையெல்லாம் கேன்சல் ஆகி நம்ம ஈஸியாக வேலையை கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 1500 kg/h. நம்ம வந்து ஹவரை செகண்டாக மாற்றிக்கலாம், 3600. அண்ட் சிபி இஸ் 4187, நான் ஜூலுக்கு மாற்றிட்டேன். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோல்டு ஃப்ளூயிடுக்கு எனக்கு டேட்டா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இது லேட்டன் ஹீட்டில் இருக்குது, நம்ம எடுக்க முடியாது. ஸோ இது கோல்டு ஃப்ளூயிட் எடுத்துக்கலாம். ஸோ கோல்டு ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 80-30 எடுத்துருக்காங்க. ஸோ 80 - 30 அப்படின்னா 50 டேரெக்டாக நான் போட்டேன். அண்ட் யூ பார்த்தீங்கன்னா 2000 ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Watt/m²Kelvin. அண்ட் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டி டைம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ டி டைமை தனியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தனியாக முடிச்சு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா இதில் லான் வேல்யூ இருக்குது. இது லான் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம இதிலேயே போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ லான் வேல்யூலாம் தனியாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டி டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ theta 1 minus theta 2 by ln theta 1 divided 2. ஸோ theta 1 அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது TH1 க்கும் TC2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது 120 minus 30. ஸோ அதான் 19 போட்டிருக்கேன், இங்கே இருக்குது. theta 2 பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் உள்ள டிஃப்ரென்ஸ் TH2 minus TC2 அப்படிங்கிறத 14 போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா 61.63 வரும். இந்த லானுக்கு நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேட்டில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் அலோடு தான். இப்போ டிஆர்பி எக்ஸாமில் கேல்குலேட்டர் அளவு கிடையாது. ஸோ இந்த மாதிரிக்கு வேல்யூ மேபி கொடுத்துருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இது இப்போ டீடைம் கொடுத்துருப்பாங்க. டீட்டா எம்க்கு கண்டுபிடிச்சாச்சு, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம ஏரியாவை கால்குலேட் பண்ணிங்கன்னா 7.707 m² வரும். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த கேல்குலேஷன் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம், வித்தவுட் கேல்குலேட்டரில் இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ இது எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்னா, வித்தவுட் கேல்குலேட்டர் இல்லாமல் ஆன்சர் கொண்டு வரணும். எந்த மாதிரி காம்ப்ளிகேட் நம்பர் இருந்தாலும் வரலாம், எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஈஸியாக கேன்சல் ஆகக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 50/36. இங்கே 4.187 இருக்குது, அதாவது 487. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 42/10 × 10⁻3, அதாவது 4.187 இருக்கும், 10⁻3 இருக்கும். நான் 4.2/10 மாற்றிக்கிறேன், 4.2 10⁻3. ஸோ 4.2 42/10 போட்டுருக்கேன், இன்ட்டு 50 போட்டுக்கலாம். தென் இங்கே வந்து நமக்கு 2000 இருக்குது. ஓகே, அண்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். இங்கே 61.65 அப்படிங்கிறத நான் 60யாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இதனால் ஈஸியாக செய்ய முடியும். ஆன்சர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அந்த இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கொஸ்டின் ஆப்ஷனல் கொஸ்டினாக இருக்கணும். ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு சொல்யூஷனை. ஓகேங்களா? ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ நான் அந்த இடத்துல ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிடைச்ச ஆன்சரை விட இந்த நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க, கிடைச்ச ஆன்சரோட இந்த வேல்யூ ரைஸ் ஆனதோட அதிகமான வேல்யூ வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 61.65 நான் 60யாக மாற்றிருக்கேன். ஸோ 60 கீழே வரக்கூடிய இந்த இடத்துல ஆக்சுவலி இங்கே வரக்கூடியது. ஓகேங்களா? இது இங்கே வரக்கூடியது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் வேல்யூ சின்னதாச்சு அப்படின்னா இன்னும் வேல்யூ வந்து பெருசாகும். ஏரியா வந்து ஓகேங்களா, அந்த ஏரியா வந்துட்டு பெருசாகும் வேல்யூ. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவும் மைண்டில். ஸோ இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணிக்கலாம், அண்டு 3 0 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே 3 ஐபாட்டில் போட்டால் வந்துடும். 5 1 3 2 6 அண்டு 1 5 1 2 10 அண்டு
ஏரியா பார்த்தீங்கன்னா 2 2 1. இப்போ தேர்ட் வைப்பரில் போடலாம். 1 3 4 3 12 7 3 21. ஸோ ரிமைனிங் என்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஏரியா ஈக்குவல் டு 7/12 × 4 அப்படின்றது. அண்டு இங்கே ஒரு 5 இருக்குது. ஓகேவா, ரிமைனிங் இங்கே 12 இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ரைட்டா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 35/12 × 4 அப்படின்றது. ஸோ இப்போ 12 பார்த்தீங்கன்னா 3 12 36. ஸோ இது ஆக்சுவலி 3ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இதெல்லாம் 35 36 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3/4 அப்படின்னா 0.75. ஆக்சுவலி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.7 தான் வரணும் அப்படின்ட்டு. இந்த 0.something இருக்கும்போது ஆன்சர் ஏ மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலி இருக்குது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அது 0.707. ஏன் 0.707 இருக்குன்னா நமக்கு 0.75 வந்திருக்கு. ஏன்னா நம்ம நிறைய வேல்யூவே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே 42 ஆகிருக்கோம், அதுமாதிரி இங்கே 61 அங்கே 60 மாற்றிருக்கோம். அப்படின்னால வேல்யூ வந்து கூடுற மாதிரி வரும். நம்ம வந்து இப்போ வந்து பெரிய வேல்யூ வந்துருக்கு காரணம் வந்து நான் ஒரு பக்கமாக கூட்டியிருக்கேன். வேல்யூ கூடுற வர மாதிரி ஆன்சர் வேல்யூ வந்து கூடுற வர மாதிரி செஞ்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் செய்கிறா இருந்தால் இது வந்து ஒருவேளை இந்த 61 வந்து பார்த்தீங்கன்னா 59 இருந்திருக்கலாம். அப்படின்னா நீங்கள் 60 மாற்றுறீங்க அப்படின்னா ஆன்சர் கம்மியான வேல்யூவாக வரும். ஆக்சுவலி 0.707 பதிலாக 0.69 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா நம்ம கேல்குலேட்டர் இல்லாமல் இதை சம்ம கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது கேட் 2008 கேட்ட சம்ம என்னன்னு பார்த்துடலாம். The logarithmic mean temperature difference of the counter flow heat exchanger. Counter flow heat exchanger மோஸ்ட் நம்ம டயக்ராம் வரைஞ்சோம். கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டயக்ராமை அதுக்கு LMTD கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் டைம் நான் 20 degrees எழுதியிருக்கிறேன். And cold fluid enter at 20 degrees Celsius and the hot fluid enters 100 degrees Celsius. Mass flow rate of the cold fluid is twice that of hot fluid. So அதாவது mass flow rate of the cold fluid is twice that of mass flow rate of the hot fluid, and specific heat of the constant pressure of the hot fluid is twice of the cold fluid. Specific heat டேட்டா கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டு ஃப்ளூயிட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பேசிக்காக நம்ம இதுக்கு முந்தின சம்பளம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயம் கேட்டாலே நமக்கு முதல்ல தெரிஞ்ச விஷயம் என்னென்னா Q = M, அதாவது ஹாட் ஃப்ளூயிடில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த ஹாட் ஃப்ளூயிட் இழந்த எனர்ஜி லாஸுக்கும் இந்த கோல்டு ஃப்ளூயிட் எனர்ஜி கெயின் பண்ணுறதும் ஈக்குவலாக எடுத்துப்போம் இல்லையா? அதை நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டேட்டாஸ்லாம் நமக்கு இருக்கிற டேட்டாவை. ஸோ MKH பற்றி எந்த வேலையும் கொடுக்கல. ஸோ MKHாவே எடுத்துக்கலாம். அண்ட் CPH பார்த்தீங்கன்னா 2 times of CPC இந்த இருக்குது, இது வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்டு TH1ங்கிறது 100 அண்ட் TH2ங்கிறது நமக்கு டேட்டாஸ் இல்லை. இந்த டேட்டாவும் கொடுக்கல, அந்த டேட்டா நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் TH2 நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் MC அப்படிங்கிறது 2 times of hot fluid இல்லையா? MKH. அண்ட் CPCங்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் TC2 தான் கேட்டிருக்காங்க இல்லையா? TC2 கேட்டிருக்காங்க. 2 and minus of TC1. ஓகே, இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் கேன்சல் ஆகிடும். MKH 2C 2 எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்குது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 of minus TH2 equal to TC2 minus TC1 அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் TC1 நமக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ 20 degrees Celsius. ஸோ 20 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 120 equal to TC2 plus TH2 அப்படின்னு ஒரு டேட்டா கிடச்சிருக்கும், ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த TC2 வேணும், இந்த வேல்யூ தான் வேணும் கேட்டிருக்காங்க. என்ன இருக்குது
நம்ம T-H2 வேணும். ஸோ நமக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, dτm கொடுத்துருக்காங்க. ஸோ dτm நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லாகரித்மிக் டெம்பரேச்சர் நம்ம தேரியில் பார்த்துருப்போம். θ1 minus θ2 by ln of θ1 minus θ2. ஸோ θ1 நமக்கு நல்லாவே தெரியும், இந்த இடம் தான். இந்த ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கோல்டு ஃப்ளூயிட் டிஃபரன்ஸ், இதை θ1 சொல்லியிருக்கோம். θ2 அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹாட் ஃப்ளூயிட் கோல்டு ஃப்ளூயிட் டிஃபரன்ஸ், அதை θ2ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் dτm வேல்யூவை. dτm அப்படிங்கிறது 20 டிகிரி செல்சியஸ். θ1 பார்த்தீங்கன்னா Th1 minus Tc2. Th1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 100 minus of Tc2 and θ2 அப்படிங்கிறது minus of θ2 அப்படிங்கிறதுனால θ2 அப்படிங்கிறது Th2 minus Tc1. ஸோ minus of அப்படிங்கிறனால உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் Th2 plus Tc1, so 20 by ln of 100 of minus Tc2 by Th2 plus minus 20. ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு விஷயம் இந்த இது மட்டும் தெரியாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 = 120. இதோடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த சம் ஆஃப் Tc2 அண்ட் Th2 அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு ஈக்குவேஷன் மூலமாக. அது 120 எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 120 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 20 and 100 ப்ளஸ் பண்ணி நான் 120 போட்டிருக்கேன். ஸோ கீழே லான் அந்த ரிமைனிங் வேல்யூ இருக்கும். ஸோ இது எப்படி பார்த்தாலும் இது 0 ஆகிறதுனால 0 ஃபார்மெட் வருது. ஸோ 0 ஃபார்மெட் வந்து நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்படினாலும் சால்வ் பண்ணிங்கன்னா கடைசியில் வரப்போது பார்த்தீங்கன்னா θ1 = θ2 = dτm வரும் அதோட சொல்யூஷனில். ஸோ ஓகேங்களா. இப்போ இதுக்கு தெரிஞ்சுட்டா நம்ம ரொம்ப ஈஸியாகவே சம்முக்காக சால்வ் பண்ணிடலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் அதை மேலே அடிச்சிடுறேன். ஸோ நமக்கு தேவையானது Tc2 தான் இருக்குது. ஸோ θ1 வேல்யூ வேணும். நம்ம θ1 = Th1 minus Tc2. ஸோ θ1 θ2 θmங்கிறது ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஸோ dτmங்கிறது இதில் போட்டுக்கலாம். அது dτmங்கிறது 20 டிகிரி செல்சியஸ். ஸோ Th1ங்கிறது நம்ம 100ல் பார்த்துருக்கோம். ஸோ 100 போட்டுக்கலாம். இது Tc2 போடுவாங்க. ஸோ Tc2 பார்த்தீங்கன்னா ஸோ 80 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 80 டிகிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ரொம்ப ஈஸியாக கொஸ்டின். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேட் 2015 கேட்ட சம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த பேலன்ஸ் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ கவுண்டர் ஃப்ளோ நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ பட் பேலன்ஸ்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. இந்த வேர்டு செஞ்சாலே சம்மோடைய அர்த்தமே மாறி போயிடும் ரொம்ப. ஸோ என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஹீட் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னா இந்த ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் ப்ரொஃபைலும் கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் ப்ரொஃபைலும் பேரலாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல எந்த கிராஸ் செக்ஷனை செலக்ட் பண்ணாலும் இந்த ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். என்டையர் ஃபுல்லாத்துலேயும் இந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பேலன்ஸ்ட் கவுண்டர் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்சர்னா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். It's a surface area of 20 meter square and the overall heat transfer coefficient 20 watt per meter square Kelvin and air Cp கொடுத்துருக்காங்க 1000 joule per kilogram Kelvin entering at 0.4 kg per second and 280 Kelvin is to be preheated. 280 Kelvin is to be preheated by the air leaving the system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And at 0.4 kg per second and 300 Kelvin. அதாவது என்னன்னா 280 Kelvin அதை வந்து இது இன்னொரு ஒரு ஏர் வந்து ஹீட் பண்ணிட்டு வெளியே போகும்போது அது வந்து 300 Kelvinல போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏர் வந்து 280 Kelvinல இருக்குது. இதை வந்து இது வந்து ஹாட் ஏர் வந்து ப்ரீஹீட் பண்ணி 300 Kelvinல வெளியே போயிருக்கு. ஓகேவா. அண்ட் இந்த ஹாட் ஏரோடைய மாஸ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அதுவும் 0.4 kg per second.
அண்ட் ரெண்டுக்கும் மாஸ் ஃப்ளோ ரேட் இடத்துல சேமாக இருக்குது. அண்ட் ரெண்டுமே சிபி வேல்யூ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஏர் அப்படிங்கிறனால ரெண்டுமே இது சேமாக இருக்கும். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நான் முதல்ல போன மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஒன்றா இருக்கும். அப்படிங்கனால θ1 θ2 ஈக்குவலாக இருக்கும். θ1 θ2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே அது θmமும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம், அந்த வேர்ட்லேருந்து. ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்து இது நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்துடலாம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம எனர்ஜி லாஸ் அண்ட் கெயின் இது நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதாவது ஹீட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ஹாட் ஃப்ளூயிட் சிபி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் and temperature difference of hot fluid TH1 minus TH2 equal to mass of cold fluid and Cp of cold fluid and Tc2 minus Tc1 இது ஈக்குவல் பண்ணி பார்த்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ சிபியும் சேம் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குற மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு TH1 அப்படிங்கிறது இங்கே வச்சுக்கலாம். TC2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் ஆஃப் TC2 வருது, இந்த பக்கம் மைனஸ் ஆஃப் TC1 இருக்குது. அண்ட் TH2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா இது θ1 ஆகும், இது θ2 இருக்குது. ஸோ ஈக்குவல்னு வருது. ஸோ இதுதான் பேலன்ஸ்டு ஹீட் ஃப்ளோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருடைய ரிலேஷன். ஸோ இந்த வேல்யூ ரிலேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்னென்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோடைய அவுட்லெட் அப்படி கேட்டிருக்காங்க, TC2 கேட்டிருக்காங்க. ஸோ இது தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த Q தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இதில் C1 இருக்குது, நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ MC இருக்குது. ஸோ TC2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம Q கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது MC CPC and TC2 minus TC1 அப்படிங்கிறது வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ் தெரியும். ஸோ 0.4 kg இருக்குது. நான் 4/10 எழுதிக்கிறேன் என்னோடய கேல்குலேஷன் ஈஸிக்காண்டி. அண்ட் 1000 ஜூல் per கிலோகிராம் கெல்வின். அண்ட் TC2 நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் TC1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 280 கெல்வின். 280 கெல்வினாக இருக்குது, 280 கெல்வின். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம Q கண்டுபிடிக்கணும். Q கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு θm அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஏன்னா அது θ1 θ2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம θm கண்டுபிடிச்சிடலாம். ஸோ θm அப்படிங்கலாம் எனக்கு நமக்கு இந்த ரெண்டு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அதாவது θ2 θm ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது θ2 பார்த்தீங்கன்னா TH2 minus TC1 θ2. ஸோ θm. ஸோ TH2 பார்த்தீங்கன்னா 300 அண்ட் TC2 வந்து 280. ஸோ இது 20 கெல்வின். ஸோ θ2 அண்ட் θm ஆல்சோ. ஸோ அது இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு வேறு என்ன வேணும்னா, ஏன்னா இந்த ரிலேஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம் முடியும்னா Q ஈக்குவல் டு UA θm அதில் ஈக்குவல் பண்ணால் நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம TC2 கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வராங்க. ஸோ நமக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க, அதே யூ கொடுத்துருக்கா அப்படிங்கிறனால நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி Q கண்டுபிடிச்சி இதில் ஈக்குவேட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நான் ரப் பண்ணிடுறேன் இந்த பக்கம். Q ஈக்குவல் டு UA θm. ஸோ நமக்கு இந்த இடத்துல இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ UA θm. ஸோ யூங்கிறது 20, ஏங்கிறது 20, θm அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 320, அதுவும் 20 தான் வருது. ஸோ ஓகே, இது இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்தது இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அண்டு இங்கே 0 0 இருக்குது. ஸோ இங்கே 2 0 இருக்கலாம், இங்கே ஒரு 0 இங்கே 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 2 2 இருக்குன்னா 2 to 4. ஸோ 4 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ TC2 ஈக்குவல் டு 20 மட்டும் தான் இருக்குது. ஸோ 20 + 280. ஸோ TC2 வந்து 300 கெல்வின். ரொம்பவே ஈஸியான சம்மை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம அடுத்து வேறு சம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 2018 கேட்டில் கேட்ட ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீம் இன் ஏ கண்டென்சர் ஆஃப் ஏ தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்சர் அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு தெரியும், நம்ம டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் தான். ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும், கோல்டு ஃப்ளூயிட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இது லாஸ் பண்ணியிருக்கு, இது கெயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்டென்ஸ் அட் டெம்பரேச்சர் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் வித் கூலிங் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்சர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆஃப் TH1 அண்ட் TH2 ஈக்குவல். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the cooling water which enter the tubes of the condenser at 40 degree Celsius and exceed at 22 degree Celsius. ஓகேங்களா? அண்டு அந்த டேட்டா எழுதியிருக்கோம் நம்ம. அதுக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டியூப்ஸ் ஆர் 50 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி கண்டென்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ரெண்டு ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹாட் ஃப்ளூயிட் இழந்த எனர்ஜி லாஸ்க்கும் கோல்டு ஃப்ளூயிட் கெட் பண்ண கெயினுக்கும் எனர்ஜி கெயின் பண்ணதுக்கும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Q = UA D டைம், ரெண்டு விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸையும் சிபி பற்றி எந்த டேட்டாவும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த வச்சு நம்ம செய்ய முடியாது. அதே நேரத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Q = UA D டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ U இருக்குது, நமக்கு A இருக்குது. ஸோ D டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ Q கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கலாம். Q = 2000 அண்ட் ஏரியா 50 அண்ட் D டைம் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ D டைம் பார்த்தீங்கன்னா θ1 - θ2 by ln of θ1 - θ2. ஸோ θ1 நமக்கு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹாட்டர் ஃப்ளூயிடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் θ1 அப்படிங்கிறது. θ2 அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹாட்டுக்கும் கோல்டுக்குள்ள டெம்பரேச்சர் ஃப்ளூயிடுக்குள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம θ1 θ2 எழுதி D டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ θ1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 - 40, 30 - 40 அப்படிங்கிறது 60 அண்ட் θ2 அப்படிங்கிறது 30 - 22, ஸோ 8 அண்ட் ln of 60 - 8, ஸோ 8 by ln 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா θm வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை கால்குலேட்டர் மூலமாக பார்க்க முடியுமா? ஸோ 11.54 டிகிரி செல்சியஸ் ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ D டைம் அப்படிங்கிறத இங்கே வரும். ஸோ அது 11.54 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்சரே கிடச்சிரும். ஸோ வந்து 11. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நான் கேபிட்டல் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா 2 × 5 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 4 0 இருக்குது. ஸோ 4 0 போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு 2 × 5 ஒரு 10 இருக்குது. அண்ட் 11.54 இருக்குது. நமக்கு மெகாவாட் கேட்டிருக்கிறதுனால நம்ம 10⁶ டிவைட் பண்ணோம். 6 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெகாவாட்டில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நமக்கு இன்னொரு 10 மட்டும் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1.154 மெகாவாட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நம்ம இது வரைக்கும் 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது பேசிக்கான டெம்பரேச்சர், பேசிக்கான உள்ள ப்ராப்ளம். இதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் அதில் உள்ள தேரியும் பார்த்துட்டு நம்ம சம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.